Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா bread jamun with rabdi. ரொம்பவே நல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Stay Krishna Home சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய bread jamun with rabdi பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரப்டி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஹெவி பாட்டம் வெசல் எடுத்துக்கணும். அதில் 2 லிட்டர் ஹோல் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரப்டியில் பாலாடை தான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்போதுமே ரப்டி பண்ணுறதுக்கு ஹோல் மில்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நிறைய பாலாடை வரும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க பாலை நல்லா கொதிக்க விடணும். பால் கொதிக்கும் போது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பால் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பால் நல்லா கொதித்து திக்காகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கணும். பால் கொதிக்கும் போது நிறைய பாலாடை வரும். அது எல்லாத்தையுமே பாலோடு சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ரப்டியில் நமக்கு பாலாடை தான் ரொம்ப முக்கியம். அதனால் பாலாடையை மிஸ் பண்ணாமல் பாலோடு சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்மளுடைய பால் கொதிச்சு நல்லா திக்காகி இருக்குது. எவ்வளோ பாலாடை வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஹோல் மில்க் யூஸ் பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ பாலாடை வரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ கலந்த பால் 3 டேபிள் ஸ்பூன். கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பு தேவையான அளவு, பிஸ்தா தேவையான அளவு, இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய ரப்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிரெட் ஜாமுனுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ண சுகர் தண்ணியோடு கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் சிரப்பை நல்லா கொதிக்க விடணும். சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப் ரொம்ப திக்காகக்கூடாது. நல்லா கொதிச்சோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரெட் ஜாமுன் பண்ணுறதுக்கு பிரெட் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். பிரெட்டோட கார்னர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரெட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். பிரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா மாவு பிசைய ஆரம்பிக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கணும். நமக்கு ஜாமுன் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரெட் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரெட் பால் ரெடி பண்ணும்போது கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது. சின்ன கிராக் இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரெட் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் நல்ல கிராக் எதுவும் இல்லாத மாதிரி பிரெட் பால்ஸ் ரெடி பண்ணிக்கணும். பிரெட் பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பிரெட் பால்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பால்ஸ் எல்லாத்தையுமே மீடியம் ஹாட் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பிரெட் பால்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகி ஒரே கலராக வரும். இப்போ நம்மளுடைய பிரெட் பால்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே நம்மளுடைய சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடணும். பிரெட் பால்ஸை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது சுகர் சிரப் நல்லா வார்மாக இருக்கணும். ஆறிடுச்சு அப்படின்னா ஹீட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா வார்மாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரெட் பால்ஸோட நல்லா சேரும். இதே மாதிரி மீதம் இருக்க பிரெட் பால்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம்.
பிரெட் பால்ஸ் எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய பிரெட் ஜாமுன் ரப்டி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் நமக்கு தேவையான அளவு ரப்டி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஜாமுன் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் ஜாமுன் வித் ரப்டி ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.